வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இந்த வீடியோ வந்துங்க ஒரு அவேர்னஸ்க்காக எல்லாருக்குமே தெய்வ பக்தின்றது இருக்குங்க. ஆனால் வந்து தெய்வத்தை வைத்து ஏமாற்றக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து தெய்வமே பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்றது தான் உண்மை. கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கும். ஆனால் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாமியார்கள், மந்திரவாதிகள், பூஜாரிகள் பண்ணுற ஒரு விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். எல்லாரையுமே நான் சொல்லலை, கோச்சிக்காதீங்க. இதை பார்க்குற மற்றவங்க இது ஒரு அவேர்னஸ்க்காக மக்களுக்காக நான் சொல்கிறது தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்துங்க, அவங்க வந்து விதவை. அவங்க விதவைன்னா அவங்க ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் குடிப்பார். அதனால் வந்துங்க என்ன பண்ணாங்க, அவர் குடிச்சிட்டு அது இதுன்னு பண்ணுறாருன்றதுக்காக ஒரு சாமியார் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவோடைய ஃப்ரெண்டு, ஒரு லேடி ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, வாங்க ஒரு பூஜை சாமியார் இருக்கிறார், அவர் போய் பார்த்துட்டு வரலான்னு போகும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காளி கோயில் வச்சுருக்காங்களாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏவல் விட்டுருக்காங்க, உன் மேலே ஏவல் இருக்குது, உன் பிள்ளை உங்கள் வம்சமே இல்லாத அளவுக்கு, உங்கள் பேர பிள்ளைங்க யாருமே இல்லாத அளவுக்கு செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில், அதனால் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாங்க. பரிகாரம் பண்ணலாம். ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சு ஒரு 5 லட்சம் கூட மேக்ஸிமம் பண்ணலான்னு வச்சுங்களேன். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. 2 பேருக்குமே மன திருப்தி வந்திருக்கும். ஆனால் அவங்க பண்ண அநியாயம் என்னென்னாங்க, அவங்க சொத்து பத்து எல்லாத்தையும் அழித்து சுத்தமாக அவங்க ஒரு நடு ரோட்டுக்கு நிப்பாட்டிட்டாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்க. அது வந்து காலியே பொறுத்துக்க மாட்டான். அந்த அம்மாவே நீதி கட்டுப்பட்டவ, நீதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவ. அந்த ஆத்தா வந்துங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வங்களை விட எனக்கு காளி ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா வந்து அவ்வளோ சீரும் எந்த ஒரு அநியாயத்தை பார்த்துட்டு பொறுத்துட்டு உட்காண்டிருக்கிற தெய்வமே கிடையாது அவள். அந்த மாதிரியான சக்தி படைத்த காளி கோயில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. எந்த கோயில்னு தெரில. ஆனால் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த பூஜாரிகள்னாங்க, அதாவது 10 கிராம் எண்ணெய் வந்து 60,000 80,000மா. அப்புறம் சந்தன எண்ணெய் வாங்கி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரையில செலவு பண்ண வச்சு தொடர்ந்து 2 வருடங்கள் அவங்கள எவ்வளோலாம் புழிஞ்சு எடுக்க முடியுமோ, காசு எடுக்க முடியுமோ, அதாவது 2 ஏக்கர் நிலத்தை விற்று கொடுத்துருக்காங்க. 30 லட்ச ரூபா வந்து வீட்டு மனையை விற்று கொடுத்துருக்காங்க. இருந்த நகை நட்டெல்லாம் விற்று கொடுத்துருக்காங்க. விற்று அடகு வச்சு எல்லாம் அழிச்சிட்டுருக்குறாங்க. சுத்தமாக இப்போ வந்துங்க அவ்வளோ ஊர் ஃபுல்லாக அவங்க நிறைய கடை இதுக்கு கொடுக்குறவங்க, காசு கொடுக்குறவங்க, அந்த காசெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்தமாக எதுவுமே இல்லைங்க. இப்போ அவங்க வாரிசு அந்த அம்மாவும் உயிரோடு இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்களையும் ஒரு 2 வருடங்கள் நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட் அவங்கள போயிட்டு நீங்கள் கஞ்சி தான் குடிக்கணும், உப்பு இல்லாத கஞ்சின்னு 2 வருஷமாக குடித்து அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு 80 கிலோ 90 கிலோ இருந்தவங்க ஒரு 30 கிலோ கூட இல்லைங்க, அந்த மாதிரி ஆகி அவங்க உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் பரிதாபமாக அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இப்போ அவங்க வாரிசுகள் வந்துங்க கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவங்க. இந்த மாதிரிலாம் அநியாயம்